பல ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு பல இடங்களில் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு மத மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்து ஆலயங்களெல்லாம் இடிக்கப்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் படையெடுத்து கோயிலெல்லாம் இடித்தார்கள். அதே மாதிரி சோமநாதபுரம் ஆலயம் கஜினி முகமது 17 முறை படையெடுத்து அதை 17 முறையும் படையெடுத்து அங்குள்ள செல்வங்களெல்லாம் எடுத்து சென்றார்கள். ஆலயங்களும் சேதப்படுத்தப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவில் புனரமைக்கப்பட்டு இன்றைக்கி 75 ஆண்டுகள் ஆகியது. இந்த 75வது ஆண்டு விழாவில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 150 சிவாலயங்களில் இன்றைக்கி சாந்தி பூஜை நடைபெறுகிறது. இந்தியா முழுக்கும் எல்லா சிவாலயங்களிலும் சாந்தி பூஜை நடைபெறுகிறது. அதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளையிலிருந்து திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று நமது இந்த பகுதியில் இன்றைக்கு சிவாலயத்தில் நாங்கள் அனைவரும் வந்து நமது அகில இந்திய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் மதிப்புக்குரிய நமது தமிழ்நாடு இன்சார்ஜ் மதிப்புக்குரிய நமது அரவிந்த் மேனன்ஜி அவர்களும் நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டி அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறோம். இனி வருகின்ற ஆண்டு எல்லா கடவுளுடைய ஆசையோடு சிவனுடைய ஆட்சியோடு வர இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கூட்டணி தேசிய ஜனநாயக ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையிலான ஆட்சி இந்த ரெண்டுமே வந்து அப்பப்போ அந்த ஒரு சர்ச்சை வந்துட்டு காரணம் அது எப்பப்பவும் வராது. நீங்கள் கொஞ்சம் குழப்பாமல் இருந்தால் போதும். இதில் வந்து உங்களுக்கு குளிர்காய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இதில் வந்து எங்களுக்கு மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர். அப்போ புரிஞ்சதில்லை உங்களுக்கு, அவர் முதலமைச்சர். அமைச்சர்கள்லாம் யாராக வருவாங்க? அது கட்சியிலேயும் வருவாங்களா, அதிமுக மட்டும் வருவாங்க? அது தேர்தல் முடியணும். தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும். யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கான்னு தெரியும். இப்போவே அமைச்சர்னு எப்படி சொல்ல முடியும்? பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆவாங்களா? அது அப்புறம் பார்ப்போம். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில் பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களா 50 இடங்களா சார்? அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம். 50 இடங்கள். அது எப்படி நீங்கள் சொல்கிறது இல்லை, அது நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார். எண்ணிக்கை 99 வரைக்குமே இருக்குது. 11 இருக்குது, 20 இருக்குது. அவ்வளோ கம்மியாக கேட்பீங்களா? 20 இருக்குது, 30 இருக்குது. கம்மியாக கேட்கறது நான் சொல்லலை, நீங்கள் கேட்கறதுக்கான நான் பதில் சொன்னேன். இப்போ அமித்ஷா அவர்களை வந்து இங்கேருந்து போகக்கூடிய தலைவர்கள் அதிமுக வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அதிமுக இருந்தவங்க இப்போ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்கேருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் அப்படிலாம் தவறாக நினைக்கிறீங்க? மொத்தம் வந்து பேசுனா அழுத்தம் கொடுக்குறதுன்னு எங்கள் கருத்து அப்படி ஒன்றும் இல்லைல்ல. இன்றைக்கி நம்ம 2 பேரும் சந்தித்து பேசுகிறோம். நீங்கள் அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலை, நீங்களாக கேள்வி கேட்குறேன், நானாக பதில் சொல்லலை. இதில் ஒருத்தர் சந்திக்கும் போது பல நேரங்களில் பல காலங்களில் வந்து மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சிருக்கோம். தேமுதிக மாநாட்டில் நேற்று கூட்டணி உறுதி செஞ்சு விட்டோம், இப்போ அறிவிக்க மாட்டாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் தரப்புல தான் அழைப்பு கொடுப்பீங்களா சார்? அவங்க இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அழைப்பு ஏதாவது அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அது முடிவு சொல்லியிருக்கோம். இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை. இனிமேல் இப்பொழுது தான், அதாவது தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். முதலாக இப்பொழுது நீங்களாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்போ எல்லோரும் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க. நீங்க
சொல்றீங்க? அதாவது இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர் வந்திருக்காங்க. நீ 50% நீங்களே ஒரு கேள்வி கேட்டு நீங்களே ஒரு பதில சொல்லிட்டா எப்படி? நீங்க எப்படி அதை சொல்றீங்க? நான் நினைக்கிறேன் இதே சினிமா படமா, விவேக் நடிக்கிற படமா உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு தமிழகம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இடி ஐடி மாதிரி தற்காலிகா வந்து குற்றப்பொழிவு பயன்படுத்துறாங்க. திடீர்னு அப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆன அது நான் படம் பார்க்கல, நீங்க பாத்துறீங்களா? காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதா வெளியாகுது. ஆனா இப்போ உண்மையான இன்சிடென்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய படம், உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதுல வந்து மியூட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம் அப்படி? அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. அண்ணாவெல்லாம் நாங்க போட்டு பார்த்து ஜனநாயகம் படத்துக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட திரையரங்கள் ஒரு சில எனக்கு தெரியாது. அது நீங்க ரெட் ஜெயின்ட் தான் கேட்கணும். இது மாநில அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக நடந்திருக்கு. இல்ல அது எங்களுக்கு நீ அது ரெட் ஜெயின் மூவிட்ட போய் கேட்கு. இரண்டு நாள் இருக்கிறாரு. என்ன சார் திட்டம்? ஒரு நிமிஷம். செயல் தலைவர் 2 நாள் கோயம்புத்தூர்ல இருக்காரு. என்ன சார் திட்டம்? தேர்தலை நோக்கி முக்கியத்துவமானதா இருக்குமா? இல்ல அதாவது அவர் முதலாக ஏற்கனவே சென்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சிங்கிறது இப்பதான் தமிழ்நாட்டுல முதல் பாஜக பார்வை கொங்கு மண்டலத்தை நோக்கிய சார். எப்படிங்க? மையக்குழு கூட்டம், பாஜக மையக்குழு கூட்டம் கோயம்புத்தூர், கொங்கு மண்டலத்தை அதிகமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்மை காலமாகவே. இதுல என்ன அதிக இடங்களை அறுவடை செய்யுங்க? கொங்கு மண்டலத்தை மட்டும் டார்கெட் பண்ணல, தமிழ்நாடு முழுவதும் டார்கெட். தமிழகம் முழுவதும் டார்கெட் பண்ணாலும் கொங்கு மண்டலத்தில் அதிக அக்கறை செலுத்துவதற்கான காரணம் 4-5 தடவை கோயம்புத்தூர் மட்டும் தான் வந்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் அதிகமா போல, கொங்கு மண்டலத்தில் அதிகமாக வந்துருக்கீங்க. வந்தது தப்பாங்க. அதிக இடங்கள் கொங்கு மண்டலத்தில் அதிகமா நீங்க எல்லாம் இருக்கிறீங்கனால தான். ஒர்க்கிங் பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.